பழைய காதலை சொல்லக்கூடாது வாழ்க்கை துணையிடம். நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். சரி, நான் வந்து என்னோட பாஸ்ட பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் ஒய்ஃபோட பாஸ்ட பத்தி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஃபியூச்சர்ல தெரிஞ்சா அந்த பயம் எனக்கு தேவையில்லை. தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது. அன்னைக்கு நான் ஃபேஸ் பண்றேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் நீங்க மறைக்கிறீங்க. நீங்க 100% அவங்களுக்கு லாயலா இல்ல. மேடம், நீங்க 100% லாயலா இல்லன்னு சொல்றீங்கல்ல. இப்ப சப்போஸ் உங்க ஃபாதர் வந்து உங்க ஹஸ்பண்ட பத்தி ஏதோ ஒரு கமெண்ட் உங்ககிட்ட பண்ணானா, will you say to your husband? Obviously yes. அம்மா ஆபீஸ் இல்ல ஃபேமிலி, நம்ம ரியாலிட்டி பேசுவோம். டிகிரேடிங்லி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத போய் கணவர்ட்ட எங்க அப்பா உங்களை வண்டையா திட்டினார் அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல, மேபி நான் ஷேர் பண்ணும்போது I will not use the same words, but context என்னங்கறத நான் ஷேர் பண்ணுவேன். அப்படியா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது, என்கிட்ட இந்த கேள்வியை எழுப்பினாங்க, நான் அதுக்கு இந்த பதில் சொன்னேன், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நான் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஐயோ ஐயோ. சோ வை நீங்க வந்து அந்த மாதிரி சாஃப்ட்டா ஒரு மோல்டிங்கா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். யூ கேன் டைரக்ட்லி ஃபேஸ் டு ஃபேஸ் சே, ரைட்? ஏன்னா நீங்க உண்மையா இருக்கீங்களா, நீங்க உண்மையா சொல்லிட்டு போக வேண்டியது தானே. உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். நீங்க வந்து ஓப்பனா இருந்தா ஃபுல்லா ஓப்பனா இருங்க. லைக் ஒரு சில விஷயத்த மறைச்சு பேசுவேன், ஒரு சில விஷயத்துல மோல்டு பண்ணி பேசுவேன் அப்படின்னு நீங்க பேசுற மாதிரி இருந்தா அதுக்கு எங்களை மாதிரி இருந்துட்டு போயிடலாமே. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. என் மனைவியை பற்றி மற்றவர்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு உண்டான கருத்து இருக்கும்ல என் மனைவிக்கு மேல, அதை நான் சொல்லுவேன். ஓ, நீ அப்படி வரியா? என்ன பத்தி நான் முழுசா சொல்லிடுறேன். அதுல நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன். ஏன்னா கடைசி வரைக்கும் வாழ போறது நாங்க ரெண்டு பேர் தான். அப்ப நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கேங்கிறாரு. நியாயமான பேச்சுப்பா. லாயல்ன்றது கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு உண்மையா வாழ்றோன்றது தான் அந்த லாயல்ட்டி இருக்கே தவிர கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க பாஸ்ட சொல்லி ஐ எம் வெரி ஜென்யூன் சொல்ற லாயல்ட்டி கிடையாதுங்க. சபாஷ், சரியான போட்டு. இன்னொன்னு டிரான்ஸ்பரண்டா சொல்லி அவங்க ஒய்ஃபும் வந்து தான் பாஸ்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் அவங்க வந்து தே வாண்ட் டு பி ஓப்பன். ஒய்ஃபும் வந்து ஓப்பனா இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஒருவேளை அவங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒய்ஃபை பத்தி தெரியும் தான், நான் இவ்வளவு ஓப்பனா இருந்தேன், நீ மட்டும் ஏன் சொல்லவே இல்லை என்கிட்ட, சோ நான் இருந்த ஜென்யூனிட்டி நீ இல்ல அப்படின்னு சொல்லி தே கேன் டாமினேட் their wife in the future also. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. அவ எப்படி நினைக்கின்றால் அதற்கேற்ற போதான் நான் அடுத்த என்னோட வாழ்க்கையை நான் கட்டமைக்க முடியும். அவர் சொல்றது ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோ சொல்றாரு சார். வாட் இஃப் இட் கோஸ் நெகட்டிவ்? குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? சப்போஸ் வைஃப் வந்து இட் டேக்ஸ் இன் ராங் சென்ஸ் எடுத்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் போயிடும் சார். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி எப்பவுமே என்ன டார்ச்சர் பண்றா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. தன்னுடைய கடந்த கால காதல் கதையை சொல்றதன் மூலமாக ஒரு ஜெனியூனானவன் அப்படின்னு நிறுவ முயற்சி பண்றதே ஒரு பொய்மைங்கிறாரு. கல்யாணம் பண்ணும்போது எனக்கு என் ஏஜ் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இவ்வளவு கேள்விஸ்லாம் நம்ம ஓடாது மைண்ட்ல. அந்த பருவம் வேற. ஆனா அந்த பருவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பருவத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்னை பொறுத்தளவுக்கு இத பேஸா நினைக்கிறேன். சரிமே நான் இருக்க உண்மையான வாழ்க்கைக்கு இத பேஸா நினைக்கிறேன். இங்க வச்சு நான் தாவுறேன். கண்டுக்காதீங்க. இப்ப சொல்லிட்டீங்கன்னா நீங்க நேர்மையா கறந்துட்டீங்கன்னு அர்த்தமா சார்? இத சொல்ல எனக்கு தைரியம் இல்ல, இத சொல்ல எனக்கு வக்கு இல்லன்னா, இந்த நேர்மை எனக்கு இல்லன்னா நான் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? வாயாலே சுலுக்கிடுறானே. நான் இன்னொன்னு பச்சையா கூட பேசலாம். எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறீங்க ரைட்டா ஒரு ஒய்ஃபோட, எல்லாமே தேவை, எல்லாங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை ஏன் சொல்ல முடியல? டேய் கேக்குறான்ல சொல்றா. அத நீ கரெக்ட் சொல்லலைன்னு வச்சுக்கவே, அது துரோகம், அது பெரிய துரோகம். அது சார் பெரிய துரோகம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி நினைச்சிட்டே லைஃப் ரன் பண்றது அதான் சார் துரோகம். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் வச்சிருக்கக்கூடிய பாராமீட்டர்ல அப்ப காதல் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் அப்ப அவருக்கு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்தை நான் என் மனைவிட்ட சொல்லிடுறேன். அது டிரான்ஸ்பரண்ட் தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஓப்பனா சொல்லலாம்னு சொல்றீங்கல்ல, நான் ஓப்பனா சொன்னதுனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனை தான். என்னப்பா சொல்ற? இப்ப அவர் சொன்னார் இல்லையா, பைக்ல போறப்ப அந்த பக்கம் வண்டி வந்து திரும்பலாம், அந்த போர்டு என்ன பாக்குற, அது அந்த எங்க ஏரியால இருந்து போறப்ப அந்த போர்டு தான் இருக்கும், அந்த போர்டுல அந்த பேர் தான் இருக்கும். ஹெல்மெட் தான் போட்டிருப்பான், அந்த போர்டை பாக்குறியா நீ அப்படின்னு. நான் வந்து ஓப்பனா சரி நம்ம உண்மையா இருக்கணும், நல்லா இருப்பா போடா. 13ல இருந்து ஒரு 25 வயசு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ண ஆரம்பிப்பா. அது யாருக்கும் தெரியாது உங்களுக்கு அறிவோ அறிவுனே அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான் அழகா. அவங்க அப்படியே பரவாயில்லப்பா இதுல என்னப்பா இருக்கு, இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீ சொன்னது அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா பாதி வாழ்க்கை இதுலயே போயிடுச்சு எனக்கு. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? வாழ்க்கையே வந்து அப்ப வாழ்றதுக்கு தான் வாழ்க்கை. எல்லாம் போயிட்டு 10-15 வருஷம் கழிச்சு அப்பா நம்ம புருஷன் நல்லவன்பா, இப்ப நல்லவன் சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாமே போயிடுச்சு. சாரி, இதுக்கு சிரிக்க கூடாது. அது இல்லாம அவ எப்படி இருப்பா கேட்பாங்க, எப்படி இருப்பான்னு கேட்பாங்க. நக்கல்யா அவனுக்கு. அவ கொஞ்சம் கலையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஐயோ, அந்த கலையா இருப்பான்னு சொன்ன வார்த்தை இன்னைய வரைக்கும் நான் 18 வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே வேலை செய்து மச்சான். சம்டைம்ஸ் நைட்டு தூங்கிட்டே இருப்ப 2 மணி தட்டி எழுப்புவாங்க. அவ ஃபர்ஸ்ட் நீ பேசுனியா இல்ல அவ பேசினாலா?
ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்காங்க, அப்படி கெத்தா தான் இருப்பான். ஆனா அதே ஒரு அளவுக்கு மேல போனோன்னு தாங்க முடியாது. ஐயோ ஏன்டா சொன்னோம், திடீர்னு நம்மளே அடிக்கிற தைரியம் அவளுக்கு எப்படி வந்துச்சு? மனுஷன் செத்துருவான். இல்ல இப்போ இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அவர் ரொம்ப கலையா இருப்பான் அப்படின்னு, அந்த ஒரு வார்த்தை உங்க லைஃப உண்மையாவே எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருச்சு? ஆனா ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நம்ம அசிங்கமா இருப்பா அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம நல்லா நம்ம மனசுக்கு பிடிச்சாதான் நம்ம லவ் பண்றோம். குட் கொஸ்டின். அவ கலையா இருப்பான்னு சொல்லிட்டேன். ஐயோ இன்னைய வரைக்கும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த குழந்தை அழகா இருக்குல்ல, இல்ல அந்த பொண்ணோட கலையா இருக்கா அப்படின்னுவாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அந்த வேர்ட் அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இது ஈவன் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுருவாங்க. அவரே வந்து திட்டுவாரு, நீ வேஸ்டா, நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருப்ப, நீ பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். இங்க இருக்கவங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டுமே, அவங்க சொல்லாம இருக்கட்டும். ரெண்டாவது வந்து அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணாதான் பிரச்சனை. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாரும் இருக்குன்றது தெரியும். அதை எதுக்கு சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனை வருது. அவங்க எடுத்தோடனே வந்து பொண்ணு வந்து நீ லவ் பண்ணி இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படியே சந்தோஷமா போவாரு 5 வருஷம் 10 வருஷம். அதுக்கப்புறம் தெரிஞ்சா கூட சும்மாதான் சொல்லுவாரு, இவரை பத்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல சொன்னீங்கன்னா உங்க மேல ரொம்ப காதல் இருக்கும். இவன் தான் எல்லாமே நமக்கு. அம்மா அப்பா விட்டு வந்திருப்பாங்க, சப்போர்ட் மாமியார் யாரும் தெரியாது, மாமனார் யாரும் தெரியாது, இவன் மட்டும் தான் தெரியும். கரெக்டா சொன்னீங்க. இவனும் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு என்ன யோசிக்கும், என் ஒய்ஃப் பண்றப்ப இப்ப யோசிக்கிறான், அவங்க சொல்லாம இருந்தா இன்னும் என் மேல பாசம் காமிச்சிருப்பாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. இன்னும் எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு, உண்மையிலேயே அந்த பொண்ணு எப்படி சார் இருப்பாங்க? ஏன் சார் நக்கல்யா அவனுக்கு சார் கலையாதான் சார் இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓப்பனா சொன்னா அவங்க டார்க் ஷேடு. ஆனா டார்க்கா இருக்கிறவங்க வந்து அழகா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வெறும் கல்யாணம் இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவ கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான்னு சொல்லிட்டேன். கலையா இருப்பான்னு சொன்னாதான் கலகம் ஆகி போச்சு. ஆமா, என்ன கொடுமை சரவணன். இந்த மாதிரி சொல்லுவது ஒரு பெண் மனதை எப்படி எல்லாம் அரிக்கும். கருத்து வேறுபாடு ஏற்படும் போது நீ யோகியமா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கியே. சப்போஸ் ஒரு சின்ன விஷயம் லேட்டா வராங்க, ஏன் லேட்டா வரான்னு என்ன வந்தா என்ன, சோ அவங்க கூலா பதில் சொல்லுவாங்க. அப்ப எங்க போயிட்டு வராரு, ஏது போயிட்டு வராரு, நம்ம மனசை போட்டு குறைஞ்சி நமக்கு தான் பிபி சுகர் எல்லாமே அதிகமாகும். அத அவங்க மறந்துடுறாங்க. நாங்க என்ன சொல்றோம், சொல்லாதீங்க. விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் தூங்க போகும்போது எப்படி சொன்னார்னா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணு உன்னை விட அழகா இருந்துச்சு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பட் இவருக்கு ஒன் சைடு, அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கல. இவருக்கே தெரியும் நான் அவர் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருந்தா நான் உங்களை 100% பிடிச்சி. எங்க அம்மா அப்பாவுக்கு கூட பெருசா விருப்பம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் நான் இவரை எவ்வளவு விரும்பி கட்டினேன்னு அவருக்கு தெரியும். என்னையும் அவரை நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணதான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக்லயே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீ வந்து அந்த பொண்ணோட கம்பேர் பண்ணும்போது ஒரு படி கம்மி தான், அழகு கம்மி தான் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண சொல்லிட்டு அவர் கேஷுவலா சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு. அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல, எனக்கு சூசைட் பண்ண அளவுக்கு கூட தோணுச்சு. சூசைட் பண்ணிக்கிட்டேன். இவர் சொன்ன லவ் போறீங்க, எனக்கு டிப்ரெஷன் ஆகுதுங்க. உங்க பாஸ்ட் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு நீங்க தான், நான் தான். See, you are a life partner, ஓகேங்களா? நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்லிருக்காரு. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? உங்கள் கணவருக்கு ஒரு முன்னாள் காதல் இருக்கு, அதை ஒரு உங்கள்ட்ட சொல்றார், ரைட்டா? அந்த பெண் உங்களை விட அழகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அழகா தான் இருப்பாங்க. அழகா தான் இருப்பாங்க, ரைட்டா? உங்களுக்கு அது பத்தின கற்பனைகள் எதுவும் கிடையாதா? கோவம் வரும் சார். வரும்ல? எனக்கு ஆமா, நீ அழகா இருக்கன்னு சொன்னா கோவம் வரதான் செய்யும். ஓ அப்படியா விஷயம்? எந்த விதத்துல என்னை விட அழகா இருக்கா, எந்த விதத்துல அவ எப்படி அட்ராக்ட் பண்ணினா ஸ்டடி பண்ணி இதை விட இன்னும் பெட்டரா இருக்கணும்னு நான் ட்ரை பண்ண இருப்பேன். தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? உங்களுக்கு அந்த தகவல் தெரியாம இருந்திருந்தா லைஃப் எப்படி இருந்திருக்கும்? அது பாட்டுக்கு போயிருந்திருக்கும். ஸ்மூதா மீன்ஸ் அது பாட்டு போயிட்டு இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிய வந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடும். தமிழ்நாட்டுல ஃப்ரெண்ட் மூலமா காதல் தெரிஞ்சது எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எல்லா பெண்ணுக்கும் 1000 ரகசியம் தெரியும், எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் காட்டி கொடுப்பதில்லை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன் ஒரு முந்தைய காதலை ஆணோ பெண்ணோ சொல்லக்கூடாது? லேடிஸோட பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கும்போது அது சொல்லும் போது அது நிறைய பிரச்சனை உண்டாக்குது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மேலும் மேலும் பிரச்சனை, வாழ்க்கை வந்து சுமூகமா போகாம ஒரு பிரச்சனையும்
ஒரு சண்டையோடயே இருக்கு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. அது நீ முடிவு பண்ண முடியாது. நீ சொல்ற விஷயத்த வச்சு நான் முடிவு பண்ணணும். நான் எப்படி எடுத்துப்பேன், நான் என்ன பண்ணுவேங்கிறத நீ யோசிக்க கூடாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த விஷயத்தையே ஷேர் பண்ண முடியாத போது நீ அதுக்கு அடுத்தது எந்த விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுவ? நல்லா யோசனை பண்ணிட்டு பதில் சொல்லு. ஓகே, பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்றது தான் பாக்குறோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா பிரச்சனையை அவாய்ட் எல்லாம் பண்ணல, போஸ்ட்போன் தான் பண்றமே தவிர்த்து இது அவாய்டே கிடையாது. என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க? இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். இது என்னைக்கு இருந்தாலும் நீ நானும் எத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்றோமோ அத்தனை வருஷமும் இது இருந்துட்டே தான் இருக்கும். இது போஸ்ட்போன் தான் ஆகுமே தவிர்த்து இது தவிர்க்கவே முடியாது. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன நீ ஆக்சுவலா எனக்கு எப்போவாவது ஒரு தடவை தெரிஞ்சா கூட எனக்கு எல்லா இடத்துலயும் உன் பேர்ல டவுட் வர ஆரம்பிச்சிடும். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. இது ஒண்ணுதானா இல்ல இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா, இதை நம்ம தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு லைஃப் லாங் உங்க கூட இருக்கிறது இன்வெஸ்டிகேஷன்லயே போயிட்டு இருக்கும். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் லவ் சோ அவங்களே கல்யாணம் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? இருக்கோ இல்லையோ இல்லன்னு சொல்லி வேலையை முடிச்சிடணும். எதுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு, இதை நீங்க முன்னே சொல்லிருக்கலாம்ல அவங்க கிட்ட. நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா